ஆவியா இருக்கிறார் கர்த்தர், அவரை நீங்க பார்க்க முடியாது. அப்ப அவரோட எப்படிங்க உறவாட முடியும் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு பாருங்க எவ்வளவு அழகா எழுதியே கொடுத்துட்டாரு அவருடைய வார்த்தையை. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கூட அவருடைய சத்தத்தை தான் கேட்டாங்க. அவர் எப்ப பேசுவார் நமக்கு என்ன தெரியும், ஆனா இப்ப வார்த்தை இருக்குது. எப்பெல்லாம் அவரோடு உறவாடணுமோ நம்ம என்ன செய்யலாம், வாசித்தாலே போதும். அவரோடு உறவாடுகிறோம், ஆவியான தேவனோடு உறவாடுகிறோம். எத்தனை பேர் பைபிள் வச்சிருக்கீங்க? தேவனுக்காக யாரெல்லாம் உறவுக்காக ஏங்குறீங்களோ அவங்கள ஆத்துறது தான் எது, வேதம். இந்த வேதம் வந்து பொதுவானது கிடையாது. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறோம். இது உங்களுக்கான பர்சனல் லெட்டர். என்ன பர்சனல்? எப்படி பாஸ்டர் பர்சனல்? இதுக்கும் பர்சனலுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க கேட்கலாம். ஆண்டவர் உங்களுக்குன்னு தனிப்பட்ட விதத்துல எழுதி கொடுத்திருக்கிறார். வேதத்துல தான் நம்ம தேவனோடு உறவாட முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் பைபிள் வாசிப்பீங்க? ஏன்னா அது உங்களுக்காக எழுதப்பட்ட கடிதம். இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சோ ஆவியான தேவன், அவரை நம்ம கண்ணால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனா அவரோடு உறவாடலாம். நம்ம எப்படி தேவனோடு உறவாடுவது? வேதத்தை வாசிக்கணும்.